வணக்கம். அரசியல் என்பது முதலீடு செய்து தேர்தலில் நின்று வெற்றி பெற்று அதிக பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக மாற்றி நிறுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அரசியல் என்பது ஒரு வாழ்வியல், அறிவியல் புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் ஒரு மனிதனின் வாழ்விலிருந்து அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதை போன்று ஒரு செயல். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் உன்னை விட்டு அரசியல் ஒருவதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். நீ அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியிலே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணமில்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அந்த காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அப்ப அரசியல் என்பது ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் முடிவெடுப்பது, தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது. பிறப்பு சான்றிதழ் பெறுவதிலிருந்து இறப்பு சான்றிதழ் பெறுவது வரை எல்லாவற்றையும் முடிவெடுப்பது அரசாக இருக்கிறது. என்ன படிக்கணும், படித்தா என்ன வேலைக்கு போகணும், அதுக்கு எவ்வளவு சம்பளம், அந்த வேலையை எங்கிருந்து பார்க்கணும், அது எவ்வளவு காலம் பார்க்கணும், எல்லாவற்றையுமே அரசுதான் முடிவெடுக்குது. எல்லாவற்றையும், அனைத்து இயக்கங்களையும், கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, சாலை ஓடுதல், மின் உற்பத்தி, விநியோகம், எல்லாவற்றையுமே ஒரு அரசு முடிவெடுக்கும். அரசு தான் மனித வாழ்க்கையில் அனைத்தையுமே தீர்மானிக்குது. அதான் அதிகாரம். அந்த அதிகாரத்தை, அந்த அரசை அரசியல் தீர்மானிக்கிறது. அரசியல்ங்கிறது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாட்டில் மக்களுக்கு ஆன அதிகாரத்தை மக்களே தேர்வு செய்கிற ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்புக்காக தான் மக்களுக்கான வாக்குரிமை கொடுக்கப்படுது. ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு இருக்கிற கடைசி வலிமை மிக்க ஆயுதம் இந்த வாக்கு, இந்த ஓட்டுரிமை. அதிலே அவர்கள் தங்களுக்கான நல்ல ஆட்சியை அமைய செய்கிற, நல்ல தலைவனை தேர்வு செய்கிற வாய்ப்பை இந்த அமைப்பு கொடுக்குது. ஆனால் 60 ஆண்டுகளாக கல்வி இருக்கா? இருக்கு. சிந்திக்கிற திறன் இருக்கா? இருக்கு. உலகத்தை எல்லாம் பார்க்கிறாங்களா? பார்க்கிறாங்க. முன்னாடி விட இப்போ உள்ளங்கையிலே உலகம் இருக்கு, ஊடகம் இருக்கு. எல்லாம் தெரிஞ்சும் ஏன் இவ்வளவு தவறுகள் நடக்குது? கோயில்கள் இருக்கு, வழிபடுறோம். பள்ளிவாசல் இருக்கு, தொழுகிறோம். தேவாலயங்கள் இருக்கு, ஜெபிக்கிறோம். அப்ப எப்படி இவ்வளவு குற்றங்கள் நடக்குது? எப்படி? 2 வயசு குழந்தை கற்பழிக்கப்படுறா, 60 வயசு அம்மா கற்பழிச்சு கொல்லப்படுறா, சாலையில வெட்டி கொள்றான். கொள்றவங்களாம் 18, 20 வயசுக்குள்ள இருக்கிற சிறுவர்கள், இவங்கெல்லாம் வெட்டி கொள்றாங்க. நிறைந்த போதை, அது குற்றம். இதெல்லாம் சமூகம், நம் முன்னோர்கள் வேதங்களில், புராணங்களில், அல்லது பைபிளில், பகவத்கீதையில், அல்லது குரானில் எதெல்லாம் தவறு, எதெல்லாம் தீமை, எதெல்லாம் சாத்தானின் செயல், எதெல்லாம் செய்யக்கூடாதது என்று சொல்லி இருக்கிறதோ அதெல்லாம் இந்த சமூகத்தில் நடக்கிறது. எப்படி? எப்படி? சாராயம் விற்கிறது, காய்ச்சறது தப்பு, அது அரசியல் செய்யுது, ஹராம். குரான் சொல்லுது அது பாவச் செயல், எல்லா வேதங்களும் சொல்லுது அது அரசியல் செய்யுது. அந்த அரசியல் செய்யறதுக்கு மக்களை வாக்கு செலுத்துகிறார்கள். எப்படி? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஜபம்? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு தொழுகை? அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வழிபாடு? எதற்கு கல்வி? எதற்கு சிந்திக்கிற திறன்? ஏன்? எதுக்கு? அது எதுக்கு பயன்படுது? ஒரு ஆட்சி முறை 60 ஆண்டுகள் ஆண்டுட்டு ஆட்சிக்கு வரும்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் தாரேங்குது. ஏன்? வறுமை. 1000 ரூபாய்னா மாசம் ஒரு நாளைக்கு 30 ரூபா, ஒரு இட்லியே 30 ரூபா,
30 ரூபாய் கூட இந்த நாட்டு பெண்கள் குடும்ப தலைவிகள் ஈட்டிக் கொள்ள முடியாது, சம்பாதித்துக் கொள்ள முடியாதுங்கிற ஒரு நிலையில், வறுமை நிலையில் வைத்திருக்கு. இதுக்கு எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சிருக்கு? மாறி மாறி 2 கட்சியும் திமுகவும் அதிமுகவும் 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருக்கு. திருப்பி அந்த 5 ஆண்டு முடிஞ்ச போது ஒரு கட்சி அறிவிக்குது, நான் 2000 கொடுக்கிறேன். அப்படின்னா வறுமை வளர்ந்திருக்கு. என்ன வளர்ந்திருக்கு? வருவாய் வளரல, வறுமை வளர்ந்திருக்கு. இந்த கட்சி நானும் 2000 தர்றேங்க. புதுசா வந்த கட்சி நான் 2500 தரேங்க. தரட்டும். எங்கிருந்து தருவார்கள் என்ற கேள்வி இங்கிருந்து எழாத வரை நாடு இப்படிதான் இருக்கும். அப்ப 2500 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன், டோக்கனுக்கு 8000 கொடுப்பேன், உரிமை தொகை ஊக்கத்தொகை 10,000 கொடுப்பேன், ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன், 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி பருப்பு எல்லாம் கொடுப்பேன். எங்கிருந்து கொடுப்பேன்? கொடுக்கறக்கு எங்களுக்கு கொடுக்கல, அந்த பணத்தை எங்கிருந்து எடுப்ப? அந்த கேள்வி இங்கிருந்து எழுமானால் நாட்டில் அரசியல் நிலை மாறிவிடும், நல்ல ஆட்சி மலர்ந்துவிடும். அதை நீங்கள் கவனத்தில் வைக்கணும். எவன் இலவசம் அறிவிக்கிறானோ, அதிக இலவசம் அறிவிக்கிறவனுக்கு ஓட்டு. எவன் மானத்தை கெடுக்கிறானோ, இவன் அதிகமா பிச்சை போடுறானோ அவனுக்கு ஓட்டு. இது எப்படி இது இவ்வளவு இருக்கிறமே ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு ஓட்ட போடுறது ஒரு ஜனநாயக துரோகம்னு தெரியல. அப்புறம் எதுக்கு உங்களுக்கு நாடு? நீங்க எதுக்கு நாட்டு பற்ற பேசுறீங்க? எதுக்கு ஜனநாயகங்கிற சொல்ல உச்சரிக்கிறீங்க? எதுக்கு தான் இந்த மக்களாட்சி? மதிப்புமிக்க உரிமையை காசு கொடுத்து வாங்கி விடலாம் என்கிற எண்ணம் அரசியல்வாதிகளுக்கும் தலைவர்களுக்கும், காசை வாங்கி கொண்டு வாக்கை செலுத்தலாம் என்ற எண்ணம் மக்களுக்கும் இருந்தால் இது நாடா? எப்படி இது? எப்படி உங்களுக்கான அதிகாரம் உருவாகும்? எப்படி மக்களுக்கான அதிகாரம் நிறுவப்படும்? எப்படி மக்களின் ஆட்சி மலரும்? மக்களின் நலன் சார்ந்த ஆட்சி எப்படி உருவாகும்? எப்படி? ஒரு கேள்வியை உங்கள் மகன், உங்கள் உடன்பிறந்தவன் உங்கள் முன்னாடி எழுப்புறேன். ஒவ்வொரு ஆண்டும் மழை பொழியுது. ஒவ்வொரு ஆண்டும் தலைநகர் தமிழ்நாட்டில் தலைநகர் வெள்ளத்தில் மிதக்கு. ஒவ்வொரு ஆண்டும் மிதக்கு. இந்த வெள்ள நீர், மழை நீர் வழிந்து ஓடுவதற்கு தேங்காமல் ஒரு வசதி, ஒரு கால்வாய் வெட்டி வெளியேற்ற. சிங்கப்பூர்ல மழை பெய்யலையா? மலேசியால பெய்யலையா? உலகில் எந்த நாட்டிலுமே மழை இல்லையா? அந்த நாட்டில் ஏன் வெள்ளத்துல மக்கள் மிதக்கிறது இல்லை? ஏன்னா அங்க தலைவன் இருக்கான். மழை நீர் சாலையை இப்படி போடுறான். சாலை இப்படி போட்டு இங்க வச்சு ஒரு சொட்டு தண்ணி விழுந்த உடனே அப்படியே எடுத்துக்கொண்டு வெளியேற்றுறான். 60 வருஷமா இருந்திருக்கான். ஒவ்வொரு தடவையும் மழை நீர் கழிவுநீர் வெளியீடு பட்ஜெட்ல 4,500 கோடி, 5,000 கோடி, 4,000 கோடி ஒதுக்குறான். எங்கது காரா வெட்ட ஒதுக்கின காசு அது வாய்க்குள்ள வேணும்னால காலம் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தில் மக்களை மிதக்க விட்டு, சாக விட்டு, துன்பப்பட விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கிற அரசு வேண்டுமா? மழை நீர், வெள்ள நீர் ஒரு சொட்டு தேங்காமல் வெளியே எடுத்து கொண்டு போய் மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லாது, இடையூறும் இல்லாது மழை பெய்ததா இல்லையா என்ற ஐயம் வருகிற அளவிற்கு மழை நீரை, கழிவு நீரை வெளியேற்றுகிற ஒரு ஆட்சி வேண்டுமா? இதுதான் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது. இதுவரை இப்ப கடந்த 2 மாதங்களாக தேர்தல் வருகிற நேரங்களில் சென்னை தலைநகரில் மட்டும் எத்தனை போராட்டங்கள் நடந்தது? எல்லாரும் தொலைக்காட்சி பார்க்கிறீங்க, செய்தித்தாள் படிக்கிறீங்க. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள். அத்தனை பிரச்சனையும் தந்தையார் யாராவது ஒருவர், ஒரு குடிமகன் இந்த நாட்டில் இல்லை, என் முன்னாடி நிற்கிறவர்கள், இந்த நாட்டில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? ஒருவர் சொல்ல முடியுமா? ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்திருக்கிறீர்கள். அந்த கட்சியின் ஆட்சி தொடர்வதற்கு வாக்கு செலுத்தியிருக்கிறீர்கள். அவர்கள் யார்? நீங்கள் அனுபவிக்கிற, நீங்கள் துன்பப்படுகிற, துயரப்படுகிற இந்த பிரச்சனைகளை உங்களுக்கு தந்தவர்கள், பிரசவித்தவர்கள் அவர்கள்தான். தண்ணி கிடைப்பதில்லை, தடையற்ற மின்சாரம் வருவதில்லை, பயணிக்க நல்ல பாதை இல்லை, தரமான போக்குவரத்து இல்லை, சுவாசிக்க நல்ல காற்று இல்லை. ஒரு மனிதனுக்கு 422 மரங்கள் தேவை சராசரி. நம்ம எத்தனை பேர் குடியிருக்கோம்? எத்தனை மரம் இருக்கு? கனடாங்கிற ஒரு நாடு ஒரு மனிதனுக்கு 10,000 மரம் வச்சிருக்கு. அந்த நாட்டின் பிரதமர் சொல்றாரு, மேலும் நான் 100 கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன். ஏன்? அவன் பிரதமர். 422 மரம் இருக்கு.
நமக்கு இங்க மரம் இருக்கு. அப்ப நீ எதை சுவாசிப்ப? காற்று இல்லை. இந்த வாகனங்கள், இந்த ஆலைகள் வெளியிடுகிற நச்சு புகையை, கந்தக தூசியை சுவாசிக்கிற. அதனாலதான் 100 மரணத்தில் 90 மரணம் புற்றா இருக்குது. பிறக்கிற குழந்தை புற்றுநோயோட பிறக்குது. காரணம் என்ன? யாராவது வச்சு என்ன பண்ணுச்சு அந்த குழந்தை? 2 வயசு 3 வயது குழந்தைக்கு ஏன் புற்று வருது? பம்பராக் போட்டுச்சா, இல்ல சுருட்டு பிடிச்சிச்சா, புகையிலை பயன்படுத்தியா? இல்லை, தாயின் மார்ல பால் இருந்தது. வேற என்ன செய்வது? ஏன் அப்ப புற்று வந்தது? தாய்ப்பால் நஞ்சாகி விட்டது. ஏன்? அவள் குடித்த தண்ணி, அவள் சுவாசித்த காற்று, அவள் சாப்பிடுகிற உணவு விஷமாயிட்டது. இப்ப அடிப்படையை தகர்க்கணும். நீங்க நம்ம நாட்டில் கிளீன் இந்தியா அறிவிக்கப்பட்டது. கிளீன் இந்தியா இருக்கா? இருக்கா? உங்க கிளீன் இந்தியாவில நாடு சுத்தமாயிருச்சா? இந்த நிலமெங்கும் பிளாஸ்டிக், பாலித்தீன் குப்பைகள், நெகிழி குறைம குப்பைகள். உங்களுக்கு தெரியுமா, பூமியை அழிக்க அணுகுண்டு தேவையில்லை, பிளாஸ்டிக்கே போதுங்கிறான். அணுகுண்டு உடனே அழிக்கும், பிளாஸ்டிக் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கும். இந்த பிளாஸ்டிக்கும் நெகிழியும் இந்த பாலித்தீனும் மக்கி மண்ணோடு மண்ணா போக 50 லட்சம் ஆண்டு ஆகும்னு ஒருத்தன், 5 லட்சம் ஆண்டு ஆகும்னு ஒருத்தன், 5000 ஆண்டுகள் ஆகும்னு ஒருத்தன், எவனும் பார்த்ததில்லை. ஒரு கணக்கு. பிளாஸ்டிக் குப்பைகள் மாற்று இருந்தது. பிளாஸ்டிக் குடை இல்லாம இப்பதானே வந்தது பிளாஸ்டிக். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? பிளாஸ்டிக் பை இப்பதானே வந்தது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண? என்ன செய்த? உன் நிலத்தை எல்லாம் குப்பை மேடாக்கிட்ட. மலைகளுக்கு இணையான குப்பை, குப்பை கோபுரங்கள், பிளாஸ்டிக் குப்பை. அற்ப பிளாஸ்டிக்கை பேன் பண்ண முடியல, தடை செய்ய முடியல. பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்குவோம் என்று எழுதி வைத்தால் உருவாகாது. ஒழிக்கணும், தடை செய்யணும். நிலத்தை நஞ்சாக்குகிற, நீரை நஞ்சாக்குகிற இந்த பிளாஸ்டிக்கை உனக்கு தெரியுமா? இந்த போத்தல்ல அடைக்கிறல்ல, இந்த போத்தலை தயாரிக்க 5 லிட்டர் தேவைப்படுது. இந்த போத்தல்ல ஊத்தி இருக்கிறது 1 லிட்டர் தண்ணி. இந்த போத்தலை தயாரிக்க 5 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. இந்த போத்தல்ல நச்சு, அதுல இருக்கிற தண்ணி அந்த பிளாஸ்டிக்ல இந்த நச்சு கலந்து அதை குடிக்கிறத நம்ம விஷத்தை குடிக்கிறோம். எப்படி எப்படி? இது யாரு உனக்கு சொல்லுவா? ஓட்டு கேட்க சொல்லுவானா? நான் ஏன் சொல்றேன்? உன் ஓட்டுக்காக நான் வரல, நான் இந்த நாட்டுக்காக, உன் வாக்குக்காக வரல, வாக்குக்காக வரல. எனக்கும் பின்னாடி வர்ற என் தம்பி தங்கைகள், என் பிள்ளைகளின் வாழ்க்கைக்காக வர்றேன். அதனாலதான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாதா? 2500 2000 அறிவிக்கும் போது நான் குடும்ப தலைவிக்கு மாசம் 5000 தரேன்னு சொல்ல முடியாதா? இல்ல ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம் தாரே சொல்றேன். நான் 6 சிலிண்டர், என்ன நான் 60 சிலிண்டர் தாரேன் உனக்கு. 60. அண்ணா ஒரு நீ சூப்பர் 6 இல்ல, அண்ணா ஒரு நீ சூப்பர் 60 வச்சுக்க 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 வச்சுக்க. வீட்டுக்கு ஒரு கார் தந்துடுறேன், அதுக்கு இலவசமா பெட்ரோல் தந்துடுறேன், ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் தந்துடுறேன், அவனுக்கு சம்பளம் தந்துடுறேன். எப்படி எப்படி தன்மையா இருக்குல்ல? எப்படி? என்னைக்கு என்னைக்கு இந்த சம்பளம் தெரிந்த போது சொல்லு. என்னைக்கு? உனக்கு எதுக்கு பள்ளிக்கூடம்? உனக்கு எதுக்கு கல்லூரி? உனக்கு எதுக்கு படிப்பு? எதுக்கு படிப்பு? சொல், எதுக்கு படிப்பு? தண்ணீரை விற்பனை பண்டமாக்கிட்டான், வியாபாரமாக்கிட்டான்னு கோபம் உனக்கு ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல சொல்லு. நீங்க தாகத்தோட நிப்பீங்கன்னு என் புள்ள 2 போத்தல்ல ஏந்தி இந்தாங்க தண்ணி வேணுமா தண்ணி வேணுமான்னு கொடுக்குறான். எங்க வாங்கினா? கடையில். சரி, இந்த மரத்துக்கு தண்ணி, அதுல இருக்கிற கொக்குக்கு, குருவிக்கு, நாய்க்கு, நரிக்கு, பூனைக்கு, மானுக்கு, மயிலுக்கு தண்ணி வேணும். எங்க போகும்? எங்க போகும்? அண்ணாச்சி ஒரு லிட்டரு ஒரு அக்வாஃபனா கொடுங்க, ஒரு கிண்ணை கொடுங்கன்னு வந்து காக்கையும் குருவி வந்து கேட்குமா? இந்த மனித தவறுகளால இந்த உலகம் எப்படி அழியுது? எப்படிப்பட்ட சமூகம் இது? நான் இல்லாம மரம் வாழ்ந்துடும், நான் இல்லாம கொக்கு, குருவி, சிட்டு, வண்ணத்து பூச்சி, மான்மை எல்லாம் வாழ்ந்துடும். அதெல்லாம் இல்லாம நான் வாழ முடியாது. இந்த உண்மை கூட தெரியலனா, இந்த உயிரியல் அறிவியல் உண்மை தெரியலனா, நீ மனுஷன் தானா? நீ மனிதன் தானா? நாம் இல்லாமல் மரங்கள் வாழும், மரங்கள் இல்லாத மனிதர்கள் வாழ முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் முடியாது? உலகில் எல்லா உயிரினங்களும் ஆக்சிஜனை சுவாசித்து விட்டு கார்பன் டை ஆக்சைடை, கரியமில வாயுவை வெளியிடும். நற்காற்றை சுவாசித்து விட்டு நச்சு காற்றை வெளியிடும். ஆனால் மரங்களும் செடி கொடி தாவரங்களும், வீட்டுக்கு வீடு துளசி செடி வளர்க்கிறோமே, அது பக்திக்கு இல்ல புத்திக்கு.
24 மணி நேரம் ஆக்சிஜனை வெளியிடுகிற செடி. நல்ல காற்றை சுவாசிக்கணும்னு குடிச்சுட்டு அந்த துளசியை கோயிலை கட்டிட்டு நம்ம தாத்தனம் பாட்டணும். குளத்தை வெட்டிட்டு ஏன் வேப்பமரம் புளிய மரம் நடல? எதுக்கு ஆலமரம் அரசமரமா வளர்த்தான்? 24 மணி நேரமும் ஆக்சிஜனை வெளியிடுற மரங்கள் ஆலமரமும் அரசமரமும். இதை உனக்கு கல்வி கற்றுத்தரல. அண்ணனாவது சொல்றதையாவது கேளு. ஓட்ட எவனுக்கோ போடு, கேட்டுட்டு போடு, சொல்றத கேளு. அப்போ மரம் நம் உயிர் என்பதை புரிஞ்சுக்கணும். வெறுமனை வீசுகிற நச்சு காற்றை கார்பன் டை ஆக்சைடை அது சுவாசிக்குது, ஆக்சிஜனை வெளியிடுது, நமக்கான மூச்சை வெளியிடுது. அப்போ மூச்சு காற்றை தயாரித்து தருகிற தொழிற்சாலை யார்? அவன் தான். விளங்கிடுச்சு? இனிமையாவது மரத்தை மரம்னு பார்க்காத, உயிர்னு பாரு. மரத்தை போய் நான் கட்டி பிடிச்சா நீ சிரிக்கிற. உலகத்துல பல்வேறு நாடுகளில் மரம் நம்ம உயிர்னு நேசிக்கிறான். வைத்தியங்களே, டாஸ்மார்க்ல சரக்கு இருக்கு, அடி தேட்டர்ல படம் இருக்கு, போய் பாரு. திரையரங்களே தேடு, உனக்கான தலைமை இவன் வர்றான்னு திரையரங்களே தேடு. மம்முட்டி கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கலன்னு. என்ன சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க மக்கள் தங்கள் தலைவர்களை தேட்டர்ல தேடுறதில்லை, திரையரங்கில் தேடுறதில்லைன்னு போயிட்டாங்க. நீ தேட்டர் தவிர எங்கேயும் தேடுறதில்லை. அங்க விசில் அடிச்ச, இப்ப தெருவில் அடிச்சுட்டு தெரியல. தியேட்டர்ல படம் பார்க்கும்போது விசில் அடிச்சிடா, இப்ப தெருவில் அடிக்கிற. தீரி விசில் அடிச்சுட்டு உனக்கு மரத்தை பத்தி கவலை இல்லை, மலை வெட்டி போற பத்தி கவலை இல்லை, மணல் எள்ளி விற்கிறத பத்தி கவலை இல்லை. நீரை உறிஞ்சி விற்கிறான், சரி விற்கிறான். நான் உனக்கிட்ட கேட்கிறேன், ஐநா உலக நாடுகள் சபை இந்த பூமி நீரற்ற நிலமாக மாறிவிட்டது. அவன் தான் ரெஸ்பான்ஸ், அவன் பொறுப்போடுதான் அறிவிச்சுட்டு போயிட்டான். நீரற்ற நிலமாயிருச்சு. தென்னாப்பிரிக்காவில் கேப்டன் ஒரு நகர் இருக்கு, அந்த நகரத்துல சுத்தமா தண்ணி இல்லை. என்ன பண்ண முடியுமில்ல, அந்த நகர்ல இருந்து 200-300 கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு போறான். கார்ல பெட்ரோல் இருக்கு, ஆனா குடிக்க தண்ணி இல்லை. தாகத்தோட போய் வேற ஒரு நகர்ல 1 லிட்டர் தண்ணீர் வாங்கிட்டு வரான். ஒருத்தன் வாங்கிட்டு வந்து மேசையில வச்சுட்டு அந்த தண்ணியவே பார்த்துட்டு இருக்கான். என்ன யோசிப்பா? குடிப்பமா, இல்ல குளிக்கிறதா, இதுல ஏதாவது சமைச்சு சாப்பிடுறதா, இல்ல இதுல கொஞ்சோண்டு விஷத்தை கலந்து சாப்பிட்டு செத்துறதா? இதுதான் நிலைமை. இந்த நிலைமை உனக்கு வரணும்னா நீ உதயசூரியனுக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, இந்த தாமரைக்கு போடு, இந்த கை சின்னத்துக்கு போடு. இது மாறணும்னா மரியாதையா விவசாயிக்கு போடு. புரியுதா? 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 இருக்கிற ஏரி குளங்களை ஆக்கிரமித்த ஆட்சியாளர்கள், கடற்கரையை ஆக்கிரமிச்சு கல்லறை கட்டின காவாலி பயல்கள். கடற்கரை தானடா, எதுக்குடா அவங்களுக்கு கல்லறையாச்சு? காந்தியோட விட, இல்ல நேருவை விடவா, செக்கிழுத்த நம்ம பாட்ட வாபூசியை விடவா, தூக்குல தொங்கின பகத்சிங்கை விடவா, போராடி ராணுவம் கட்டி போராடின சுபாஷ் சந்திர போஸை விடவா? அவெல்லாம் கடற்கரை தான் படுத்திருக்கானா? டேய், கடற்கரை தான் படுத்திருக்கானா? இவங்க என்னத்தை பண்ண? கொழுத்து ஊழல் லஞ்சத்துல பெருத்து ஆசிய கண்டத்திலே பெரிய பெரிய பணக்காரனான அயோக்கிய பயல என்ன மைத்துக்கு கடற்கரை படுத்திருக்கேன். நீ எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்க? எதுக்கு? நீ இந்த இடத்தை ஆக்கிரமிச்சு கட்டினா ஆக்கிரமிப்பு பண்ணி இடிக்கிறான். இப்ப கடற்கரையை ஆக்கிரமிச்சு கட்டியிருக்கான். என்ன செய்யலாம்னு சொல்லு. இடிக்கணும்னா ஒன்றும் செய்ய, இடிக்கணும் ஒன்றும் செய்ய, விவசாயிக்கு போட்டு மாத்திரம் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை ஒழிக்கிறோம். எல்லாருக்கும் வேலை கொடுக்குறோம், அரசு வேலை கொடுக்குறோம், எல்லாருக்கும் கொடுக்குறோம். டாஸ்மார்க்ல சரக்கு கொடுக்கறது கவர்மெண்ட் வேலை, அரசு வேலையா இருக்கும்போது நம்மளால எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியாதா? சொல்லு. உலகத்தில் மிகப்பெரிய சந்தை எது தெரியுமா? பால். மிகப்பெரிய சந்தை தெரியுமா? உணவுப் பொருள். மிகப்பெரிய சந்தை தெரியுமா? மாட்டுக்கறி. மிகப்பெரிய சந்தை தெரியுமா? கழுதைப்பால். மிகப்பெரிய பட்டு தெரியுமா? நீ சுடுகாட்டில் பார்த்துருப்பீங்க, எருக்களஞ்செடி. அந்த எருக்களஞ்செடியில் இருக்கிற நூல் இருந்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்திலே காஸ்ட்லி, உலகத்திலே விலை உயர்ந்தது. உலகத்தில் விலை உயர்ந்த பால் எது தெரியுமா? டாங்கி மில்க். தட்டிப்பாரு, வச்சிருப்பேன், அப்படி தட்டிப்பாரு. டாங்கி மில்க் ஹவு மச்? போட்டு பாரு, யூடியூப்ல போட்டு பாரு. பைத்தியம். உலகத்திலே காஸ்ட்லி சீஸ், விலை உயர்ந்த பாலாடை கட்டி கழுத பால் தயாரிக்கிறது. உலகம் எங்க இருக்குன்னு தெரியல. நீ எங்க இருக்க? நீ எங்க? ஃப்ரிட்ஜ் தாரா, மிக்சி தாரா, கிரைண்டர் தாரா? நீ
எங்கிருந்து தருவான்? இலவசத்தை நான் எதிர்த்தேன், விமர்சிக்கிறேங்கிறதுனால பேரை மாத்திரான். எப்படி? விலையில்லா. சரி, எனக்கு விலை இல்லா, நீ வாங்கின இடத்துல விலை இல்லவா? விலை கொடுத்தானே வாங்கின, அந்த விலையை எங்கிருந்து எடுத்த? இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கிற? குடிகார் அப்படி சொல்லக்கூடாது, மது பிரியர்கள். அவங்களுக்கு பிடிக்குது செய்யறான், மது பிரியர்கள். நாங்க எனக்கு கூட கொலை செய்யறது ரொம்ப பிடிக்குது, நான் எல்லாரையும் வெட்டி வெட்டி கொண்டுகிட்டு வரேன், என்னை கொலைகாரன்னு சொல்லாம கொலை பிரியர் அப்படி சொல்றீங்கள? சொல்றீங்கள? இதுக்கெல்லாம் சரி. ஆனா மது பிரியன்னு சொல்லும் போது அப்படியே பைத்தியமே பைத்தியமே. கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, சிறுநீரகம் முறைகேடு. எங்கிருந்தா வாரி நீங்கெல்லாம்? எப்படிடா எப்படிடா எப்படிடா? ஐயோ, என்ன பார்த்தா அம்மா நான் சபிக்கப்பட்டுட்டோம். போ, இந்த கூட்டத்தை விட கத்தி கத்தி செத்து போன்னு சபிச்சிருக்கான். அவன் தான் சொல்றானடா, மார்க் ட்வைன் ஒரு அறிஞர், மக்களை ஏமாத்துவது எளிது, ஆனால் அந்த மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் என்று உணர்த்துவது கடினம்ங்கிறான். நானும் 15 ஆண்டுகளா கத்தி கத்தி உணர்த்துறேன், கடினமா இருக்கு. ஆனா வந்தவெல்லாம் ஏமாத்துறான். எப்படி? 2000 2500 உனக்கு டோக்கன் 8000, என்ன வேணாலும் வாங்கிக்க, என்ன வேணாலும் வாங்கிக்க. இந்த முதலமைச்சர் பதவி வேணும், கொடுத்துறீங்களா? 8000 ரூபாய் டோக்கனை, 8000 ரூபாய் டோக்கனை நீங்களே வச்சுக்கிறீங்க. ஐயா ஐயா நீங்களே வச்சுக்கிறீங்க, அந்த பதவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க. எப்படி எப்படி இதெல்லாம் எப்படி கேட்டுட்டு தூங்குற? மானம், மரியாதை, சூடு, சோரண, வெக்கம் எப்படி இருக்கும்? நீ சோறு தின்னா இருக்கும், நீ ரைஸ் திங்கிற, நீ தண்ணி குடிச்சா இருக்கும், நீ வாட்டர் குடிக்கிற, அப்புறம் எப்படி வரும்? எப்படி வரும்? கொடுமை கொடுமை. இப்படியே யோசிச்சு பாரு, எத்தனை பிரச்சனைகள் இந்த நாட்டில். யார் யாரு வீதிக்கு வரணும்? கொலைகாரன், கொள்ளையடிக்கிறவன், அயோக்கிய பைய, திருட்டு பைய, அவனெல்லாம் பாதுகாப்பா இருக்கான். வீதியில் வந்து போராடினவன் யாரு? அறிவை வளர்க்கும் ஆசிரியர். ஒன்னே என்ன பெத்த தாயி 10 மாசம் தான் உயிர் கருவறையில சுமக்கிறான். ஆனா வாழ்நாளில் 20-22 ஆண்டுகள் அறிவு கருவறையில் வச்சு நம்ம சுமக்கிறது ஆசிரியர் பெருமக்களும் பேராசிரியர் பெருந்தகையிலும் தான். என்னை பெற்ற தாய் தந்தையர் எனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள், உனக்கு இந்த உலகத்தை காட்டினார்கள். இது நாடு, இது ஓடு, இது வீடு, இது அக்கா, இது தங்கை, இது அப்பா, இது அம்மா, இது தாத்தா, இது பாட்டி, இது மரம், இது ஆடு மாடு, உலகத்தை காட்டினார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான் நம்மை இந்த உலகத்திற்கு காட்டினார்கள். எப்படி? இவன் சாக்ரட்டிஸ், இவன் பிளாட்டோ, இவன் அரிஸ்டாட்டில், இவன் அலெக்சாண்டர், இவன் புத்தன், இவன் பூலே, அவன் தான் காட்டினான். இவன் அம்பேத்கர், அவன் தான் காட்டினான், அவன் தான் காட்டினான். அப்ப யார் பெரியவன்? ஆசிரியர். அவன் எங்க இருக்கான்? ரோட்ல. ஏன் இருக்கான்? சம்பளம் கேட்டு, சம்பளம் கேட்டு. அவன் கேட்கிறான், கொடுக்கல. உன் ஆட்சி, நீ ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திய அந்த வெங்காய ஆட்சி, அவன் கேட்கிறான், கொடுக்கல. நீ கேட்கல 8000 டோக்கன், நீ கேட்கல 5000 வங்கியில, அதுல இழந்தது 6800 கோடி. இவன் கேட்டதை கொடுக்க 150 கோடி. எதை நோக்கிடான் அரசு போகுது? எதை நோக்கி? கொரோனா வந்தபோது எந்த தனியார் மருத்துவமனை உன்னை நோயாளியை சேர்த்துக்கிட்டது? இல்லை. சேர்த்து வைத்தியம் பார்த்து பலாயிரக்கணக்கான உயிரை காப்பாற்றியது அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள். அன்றைக்கு கடவுளாகவும் தேவதைகளாகவும் இருந்த மருத்துவர்களும் செவிலியர்களும் இன்னைக்கு தேவையில்லாத உனக்கு தெரிகிறார்கள். அந்த மருத்துவர்கள், உயிர் காத்த மருத்துவர்கள் ரோட்ல நின்று போராடுறான்டா, வீதியில நின்று எனக்கு ஊதியம் கொடு அப்படின்னு கேட்கிறான், கொடுக்கிறவன் அரசு. கேட்கிறார்கள் செவிலியர்கள், கொடுக்கிறவன் அரசு. நான் விளைய வச்ச நெல்லை வாங்கி கொள்முதல் செய்ய ஒரு சேமிப்பு கிடங்கு கட்டி சேமித்து வைத்துக்கோ, வீதியில போட்டு முளைக்க வைக்காதன்னு வேளாண் குடிமகன் கேட்கிறான்டா, கொடுக்கலடா. கேட்கிறான், கொடுக்கல. நீ கேட்கல 5000 போடுறாங்கடா, நீ கேட்கல 2000 தர்றேங்கிறான்டா, நீ கேட்கல ஓசியா பஸ் ஓட்டுறேங்கிறான்டா. இது என்னடா நாடுது? ஏற்கனவே போக்குவரத்து துறையில 1 லட்சம் கோடி நட்டருக்கு கடன் இருக்கு. இப்ப ஓசியா பஸ் ஓட்டினா இவனை தூக்கி ஓசியா கூட ஓட்டு போடக்கூடாது. அவனுக்கு நான் சொல்றது கேள்வி. போராட நீ படிச்சு இருக்கிறவன், படிச்சு இருந்தவன், உலக நாடுகளை எல்லாம் பார்க்கிற, நீ வாசிக்கிற, நேசிக்கிறேன்னா இலவசமா இதுக்கடா பஸ் ஓட்டணும்? ஏன் ஓட்டணும்? எப்படி 1 லட்சம் கோடி கடன், அந்த நடத்துனர் ஓட்டுநர்
கண்டக்டர் டிரைவருக்கு காசு எங்கிருந்து கொடுப்பான்? பஸ் பழுதாயிருச்சு, சீரமைக்க காசு, புதிய பேருந்து வாங்கணும், எங்கிருந்து காசு? எங்கிருந்து? ஒவ்வொரு துறைக்கு லட்சம் கணக்கான கோடி, மின்துறைக்கு மட்டும் 1.5 லட்சம் கோடி கடன். ஆனா மின் கட்டணம் உயர்ந்துருச்சு, 3 மடங்கு உயர்ந்துருச்சு. அப்புறம் கடன் வந்துச்சு பாரு, யோசிச்சு பாரு. எதுக்கு இலவசமா பஸ் ஓட்டுற? முதல்ல பெண்களுக்கு இலவசம், அப்புறம் ஆண்களுக்கு இலவசம், அப்புறம் யார் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம், நாடங்களும் ஓசி. அப்புறம் என்ன ஏறலாம், அவர் திருட்டு போய் ஏறி தாலி யாத்துக்கிட்டு அந்த பக்கம் இறங்கி போயிட்டே இருக்கலாம். யார் வேணாலும் ஏறலாம் இறங்கலாம். உனக்கு வேண்டியது ஓசி பஸ் இல்லை. உன் பிள்ளை என்னைய தேர்வு பண்ணி வச்சுன்னு வச்சுக்க, ஓசி பஸ் இல்லை, ஏசி பஸ், கட்டணம் கொடுத்து போ. நல்ல பஸ், தரமான பஸ் தரேன், காசு கொடுத்து போ. மெயின்டெனன்ஸுக்கு, ஓட்டுநர் நடத்துனர் போக்குவரத்தை பராமரிக்கிறதுக்கு காசை கொடுத்துட்டு போ. இலவசமாக கொடுக்குறேன் நான், மின்சாரம் காசு இல்லை கொடுக்குறேன், பணம் இல்லாமல் மின்சாரம் தரேன், ஒரு யூனிட் கூட காசு இல்லை. உன் மனச்சாந்தி நெஞ்சு இப்படி கை வச்சு சொல்றான், வீட்டை விட்டு வெளியில் 9 விளக்கம் வச்சுட்டு போவாங்க. சொல்லு, மின்விசிறி அனுப்பியா, டிவி அனுப்பியா, தொலைக்காட்சி அணைச்சு, இலவசமா மின்சாரம் அணைச்சிட்டு போவியா? பொறுப்பு இருக்குமா? இருக்குமா? எளிதா கிடைக்கிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது, போராடாமல் பெற்ற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது, உழைக்காமல் பெறுகிற எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது. அதற்கு சான்று தாய்ப்பாலும் தண்ணீரும் மலிவா கிடைக்கிறதுனாலே நீ மதிக்கிறது இல்லை. எல்லாவற்றையும் தந்த இந்த தாய், பூமி தாய், உன் காலுக்கு கீழே கிடப்பதால் நீ மதிப்பதில்லை. உன் காலில் இருந்து மிதி வர்றாளடா, அதனால அவ அனுமதி இல்லை. கும்பலுக்கு கோடி சாமி வச்சிருக்காடா பைத்தியமே, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான்டா வச்சிருக்க. இந்த பூமியை அறுத்து கூறு போடுறான்டா. மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஈரக்கொலா, சிறுநீரகம், இதயத்தை பிடுங்குறான்டா. எம்சாண்டு, குவாரின், தாயின் மாற, பூமி தாயின் மலை மார்ப அறுக்கிறான்டா. நீ ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சா அயோக்கிய பையன். தாயின் மாறல பால் குடிக்கலாம்டா, மாறை அறுத்து ரத்தம் குடிக்கலாம்டா இந்த அயோக்கிய பையன். உன் மகனை தேர்வு பண்ணிட்டாடா, முதலமைச்சர் ஆயிட்டா. மரம் இல்ல, நட்டு வளர்த்துருண்டா. நீரை உறிஞ்சி விற்கிறான், பேனிட் வெள்ளவடா ராஸ்கல். நானே மக்களுக்கு நீரை தேக்கி வச்சு கொடுத்துருவேன்டா. ஊழல் அங்க ஒழிச்சிடுறேன், வேலை கொடுத்துடுறேன், பசி இல்லாத ஒழிச்சிடுறேன், நல்ல பாதை கொடுத்துறேன், தடையற்ற மின்சாரம் கொடுத்துறேன், எரிகாற்று கொடுத்துறேன், எல்லாம் கொடுத்துறேன். எல்லாம் செய்துவிட முடியும். ஆனால் மலையை, மணலை எந்த கொம்பனால் உருவாக்க முடியும்? எவனால் உருவாக்க முடியும்? யாரால? உன் தொழுகையால், உன் அழுகையால், உன் வழிபாட்டால், உன் ஜபத்தால், உன் அதிகாரத்தால் 6 அங்குலம் மலையை, 6 அங்குலம் ஆத்து மணலை உன்னால் வளர்த்து காட்ட முடியுமா? உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அழிக்கிற உரிமையை கொடுத்தவன் எவன்டா? வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் என்ன யோக்கியப்பை? எவன்? எவன்? இந்த பூமி ஒண்ணுதான் உன் சந்ததியோடது. நீ ஒரு ஸ்ட்ராங்கர், வழிப்போக்கன், வந்தியா வாழ்ந்தியா இருந்துட்டு போகணும். வாடகை வீட்டில் குடியிருக்கிறாய். வீட்டை காலி பண்ணும்போது வீட்டு உரிமையாளர் எப்படி பத்திரமா படைப்பியோ, நாளைக்கு உன் பிள்ளைகள்கிட்ட அந்த பூமியை பத்திரமா படைச்சிட்டு போகணும். எப்படி? குடிக்க நல்ல நீர், சுவாசிக்க நல்ல காற்று, மலை, ஆறு, அருவி எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு போகணும். வச்சிருக்கியா? நீ வச்சிருக்கியா? நான் வந்து பூரா பள்ளிக்கூடம் கல்லூரியை மூடிடுறேன். உங்களை படிக்க வச்சு என்னத்துக்கு? எதுக்கு சொல்லு? எதுக்கு படிக்கிற? குடிக்க வச்சு கொள்றவனுக்கு ஓட்ட போடுற உனக்கு எதுக்குடா படிப்பு? எதுக்கு படிப்பு? உனக்கு தெரியாது? சாராய வியாபாரம் ஆண்டுக்கு 50,000 கோடிடா, பால் வியாபாரம் 3 லட்சம் கோடிடா. எங்கடா போற? பால் பொருளாதாரத்துக்கு போட, இங்க போட, ரைட்ல போட, லெப்ட்ல போட. சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்குதுடா, பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்குது. உனக்கு மாடு வளர்த்தா அப்படியே மாடு வந்து எவனாவது பால் வெளுத்து விடுறேன். அயோக்கியப்ப, நெய் வேணும், தயிர் வேணும், மோர் வேணும், வெண்ணெய் வேணும், வெண்ணெய் இழுக்கு. மாடு வளர்த்துறாரு. மாடுலடா பைத்தியமே. மொபைல் பேங்க். ஆடு இல்லை, நடமாடும் வங்கி. ஒரு முறை போய் பாருங்க. நீ சொல்ற அமெரிக்கா போட, ஆஸ்திரேலியா போட, பிரான்ஸ் போட, பைத்தியமே. நபிகள் மேய்ச்சிருக்காரு, இயேசு மேய்ச்சிருக்காரு, பகவான் கிருஷ்ணன் மேய்ச்சிருக்காரு. ஆடும் மாடும் முட்டாள். நீ என்னை அவமதிக்கலடா,
கிருஷ்ண பரமாத்மா அவமதிக்கிற, நபிகள் நாயகத்தை அவமதிக்கிற, இயேசு அவமதிக்கிற, என்னை அவமதிக்கிற. படி, எங்க இருக்கு பொருளாதாரம்னு படி. உலக உயிர்களின் உயிர் தேவை உணவு. உணவை முன்னிறுத்தி, வேளாண்மை முன்னிறுத்தி ஒரு பொருளாதாரத்தை கட்டமைக்கணும். அதான் என்ன தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். அங்க நின்னுக்கணும். ஒரு நாடு என்ன பண்ணுது? காரை ஏற்றுமதி செய்யுது. ஒரு டன் கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 4,50,000 லிட்டர். 50 லட்சம் காரு எத்தனை கோடி லிட்டர் தண்ணி உறிஞ்சிறான் பாரு. வெர்ச்சுவல் வாட்டருங்கிறான், மறை நீர். ஏன்டா அந்த கொரிய முதலாளி கொண்டாய்க்காரன் நம்ம ஊர்ல இருந்து தயாரிக்கணும்? அவன் ஊரில் தயாரிச்சவங்களுக்கு ஏற்றுமதி செய்ய முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஏன்? அவன் தண்ணீர் பொருளாதாரத்தில் கண்டா. தண்ணீர் அதிகம் வச்சிருக்க நாடு பணக்கார நாடுன்னு அவன் கணக்கிடுறான். நீ தங்கத்தையும் பணத்தையும் வச்சு கணக்கிடுற. பைத்தியமே பைத்தியமே. பாரு, போய் பாரு ஒவ்வொரு நாடு எப்படி நீரை சமைக்கிறாங்க. பிரான்ஸ் உலகத்துக்கு ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்தான். கையில் வச்சு பார்த்தா ஒரு பழம் அது கைக்கு வர 50 லிட்டர் தண்ணீரை குடிக்குது ஒரு பழம். ஆனால் புளிஞ்சா அரைக்குள்ள தான் வருது. என்ன பண்ணா? ஸ்டாப் இட். அப்படி என்ன பண்ணலாம்? இம்போர்ட் பண்ணலாம். சீன பன்னிக்கறி சாப்பிட்டுட்டு இருந்தான். 1 கிலோ பன்னிக்கறி மேசைக்கு வர 8,800 லிட்டர் தண்ணீரை குடிக்குது 1 கிலோ. என்ன பண்ணா? ஸ்டாப் இட். அப்புறம் இறக்குமதி செய்யலாம். நீ என்ன பண்ற? காரை ஏற்றுமதி செய்யற. அப்புறம் பண்ற வெங்காயம் பருப்பு இறக்குமதி செய்யற. எப்படிப்பட்ட நாடு நீ? வெங்காயம் பருப்பு, வெங்காயத்தை எங்கிருந்து இறக்குமதி செஞ்ச? எகிப்து. யார் அவன்? ஈஜிப்த். யாரு? பாலைவன நாடு, டெசர்ட். அப்போ பாலைவனம். பாலைவன நாட்டில் இருந்து இவ்வளவு சோலையான நாட்டில் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய. வெங்காயத்தை கூட விளைவிச்சு தர முடியல உனக்கு வெங்காயங்களால். அவன் எப்படி வெள்ளாமல் செய்கிறான்? பாலைவன நாட்டில் மணல் அப்படி தள்ளிறான். கப்பலில் இங்கிருந்து மண்ணை ஏற்றிக்கிட்டு போகிறான். நம்ம மண்ணை தான் ஏற்றிக்கிட்டு போய் பாலித்தீன் சீட்டை போட்டு அப்படி கீழே விதிச்சிடறான். அது மேலே மண்ணை கொட்டிடுறான். அதில் வெங்காயம், கத்தரிக்காய் எல்லாத்தையும் நட்டு தண்ணியை பாய்ச்சிடுறான். எப்படி ஏன் செய்கிறான்? அறிவு இருக்கு செய்கிறான். வைத்தியமே, நீ எனக்கு போட்டாத ஓட்டு, எனக்கு போட்டுறாது. நீவே இந்த உதயசூரியனுக்கு போடு. ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், நாடு சுடுகாடு ஆகட்டும், போடு. இப்போ 2 வயசு பிள்ளை தாண்டா கற்பிடிச்சிருக்கேன். இனி அந்த வயிற்றுலேருந்து வெளியில் வந்தவனே கற்பிடிச்சு கொள்வேன். வைத்தியமே போய் தொலை. அதான் ஏதாவது பார்த்து பண்ணு. பாவம் பார்த்தாது போடு. எங்கள் பிள்ளைய என்னுடைய பாவம் ஒன்று சும்மா விடாது. 15 வருஷமா ஒருத்தன் கத்துறேன், என்னன்னு கவனிக்கிறது இல்லை. யார் சொல்ற கருத்து சரியா இருக்குன்னு பார்க்கறது இல்லை. எவன்கிட்ட நாடு இருந்தால் பத்திரமா இருக்குன்னு, எவன் நாட்டையும் மக்களையும் பேரன்பு கொண்டு காதலிக்கிறான்னு கூட தெரியாம நம்ம நல்லா அந்த பிள்ளைய உயிருக்கு உயிராக காதலிப்போம். அது நம்மளை திரும்பி கூட பார்க்காது. பான் பராக்கா போட்டு, கஞ்சாவை போட்டு, பீடா போட்டு சுற்றிட்டு இருப்பான். அவனை போய் காதலிச்சு கல்யாணம் பண்ணி செத்துப்போம். அந்த மாதிரி தான் நீங்கள். உயிரா நான் கத்திட்டு கிடப்பேன், என்னை பார்க்கறதில்ல. 1000 ரூபா கொடுத்தாலும் அவனுக்கு ஓட்டை போட்டு எங்களை ரோட்டில் போட்டு விட்டுருவது. வைத்தியம் நீங்கள் இங்கே வரு. எங்களை அப்படி முச்சந்தில் நின்று கத்த விட்ட பாவம் இருக்குல்ல, உங்களை சும்மா விடாது. அதுலேயும் ஏன் பாவம் ஈரக்குலை வலிக்க கத்துறேன் பாரு, உன்னையும் சும்மா விடாது. தயவு செய்து எதையாவது பண்ணி தொலை. இந்த தேர்தலையாவது ஒரு மாறுதலுக்கான தேர்தலாக பாரு. அது ரெட்டலை, அது சூரியன். கூட்டமாக இருக்கும். கூட்டணி தனியாக நின்று என்ன? இந்த கூட்டத்தில் நிற்கிறதுக்கு எதுக்கடா வீரம்? தனியாக நிற்கிறவங்க தாண்டா துணிவும் வீரம் வேணும். அது என்ன அப்படியே தூய கூட்டம், அப்படியே உண்மையை நேர்மையான அரசியல் கூட்டம். அயோக்கிய பயில பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வந்தான், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்னு வந்தான். கடைசியா பொலிட்டிக்கல் பிசினஸ் ஆக்கி நிறுத்துறான். 30 சீட்டு 500 கோடி. நீ என்னை பாரு, எத்தனை ஓட்டுருக்கு? 1 புள்ளி அரையா காரணம் தெரியாத கட்சிக்கெல்லாம் பேரம் வச்சு கூட்டிட்டு போறான்ல. எனக்கு 8.5 விழுக்காடு 36 லட்சம் ஓட்டு, 3வது பெரிய கட்சி. எனக்கு எவ்வளவு பேரம் பேசியிருப்பான்? எவ்வளவு பேசியிருப்பான்? பேசியிருக்க மாட்டான சொல்லு. பேசியிருப்பான்ல. வேட்பாளர் அறிவிச்சு ஓட்டு கட்டுக்கிட்டு இருக்கும்போதும் கூப்பிட்றான். இப்போ நேற்றுக்கு முத நாள் கொஞ்சம் பேரை வித்ரா பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட்டு, நாங்கள் வித்ரா பண்ணிட்டு உங்களுக்கு சப்போர்ட்டு, ஒரு போட்டு வேணா நீங்கள். ஐயோ அம்மா, இது ஒரு கூட்டம். எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, சொல்லுங்க. புத்தன் சொல்றான், 10 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு உண்மையை பொய்ன்னு சொன்னாலும்
அந்த உண்மை பொய்யாயிராது. ஒரு பொய்யை உண்மைன்னு சொன்னாலும் அந்த பொய் உண்மையாகாதுரா. கூட்டமா சேர்ந்து கொள்ளையடிச்சா சரியாயிருமா? கூட்டமா சேர்ந்து திருடுனா சரியாயிருமா? எதுக்கு திமுக ஆட்சி தொடரணும்னு சொல்லு. நாங்களும் கூட அவருக்கு போட்டோம், உதயசூரியன் போட்டோம். அதிமுக வந்துருச்சு, என்ன மாறும்னு சொல்லு. அவர் வந்தா டாஸ்மார்க்கை மூடிடுவாரு சொல்லு. அவர் வந்தா வேலை இல்லைங்கிற சொல்லிருக்காரு சொல்லு. அவர் வந்தா கற்பழிப்பு, வன்கொடுமை, கொலை கொள்ளை எதுவுமே இருக்காது, ஊழல் எதுவுமே இருக்காது, சுத்தமா ஒழிச்சு போடுவார். ஏதாவது சொல்லு சொல்லு. வைத்தியமே, உனக்கு முன்னாடி இருக்கிறது ரெண்டே தான், ரெண்டே பேருக்கு தான் போட்டி. இதுவரை இந்த நிலத்தில் இருக்கிற பிரச்சனைகளை தந்தது அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று வந்த உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம் இருக்கிறோம். இதுல நீங்க எந்த பக்கம்? மொத்த கூட்டமும் இலவசத்தில் நிக்குது. நான் இலவசம் தரமாட்டேன், இலவசத்தை ஒழிப்பேன். இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன். இதுல நீ எந்த பக்கம் நிக்க போற? நான் தருவேன், கட்டணம் இல்லாம தருவேன். ஃப்ரீயா தருவேன், கட்டணம் இல்லாம தருவேன். எதை? அறிவை வளர்க்கும் கல்வியை உலகத்தரத்துக்கு தருவேன். அது என்ன உலகத்தரம்? உலகில் எத்தனை நாடுகள்? அத்தனை நாடுகளிலும் முதலிடத்தில் இருப்பது பின்லாந்து, இரண்டாவது இடத்தில் இருப்பவன் தென்கொரியா, மூணாவது இடத்தில் இருப்பவன் சென்னையில் பாதி கூட கிடையாது சிங்கப்பூர். பல ஆண்டுகளா மூணாவது இடத்தில் இருக்கான். கொஞ்சம் ஒற்றை மனிதனின் கனவுடா லீக்வானி என்ற புரட்சியாளனின் கனவு, கியூபா ஃபெடல் காஸ்ட்ரோ என்ற மகத்தான புரட்சியாளனின் கனவு. புர்கானா ஃபாசான் இப்ப பாரு, இப்ராஹிம் ட்ரோரே 35 வயசு இளைஞன்டா. அவனை போய் தட்டினா இப்ராஹிம் ட்ரோரேன்னா புர்கானா ஃபாசா சீமான்னு தான்டா வரும் வலைவெளியில. ஏன்? நான் சொல்றத அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான், செயல்படுத்துறான். நான் என்ன சொல்றேன்னு அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான். 35 வயசு ஒரு இளைஞன் நாட்டை மாத்தி படைக்கிறான்டா. ஆப்பிரிக்க நாட்டில் ஒரு சின்ன பகுதி கனவுடா, கனவு. எப்படி சாலை போடுறான், எப்படி நீரை கொடுக்குறான், எப்படி அமைப்பாரு வலைவெளியில். அந்த செல்போனை எதுக்கு தங்க அளவு கர்மம் வச்சிருக்க பாரு. தேவையில்லாத மீம்ஸை பார்த்துக்கிட்டு இருக்க அதை பாரு. இப்ராஹிம் ட்ரோரே போடு, புர்கானா ஃபாசா போடு, போட்டு தட்டிப்பார். கனவு. தீண்டப்படாத நகரம்டா, குப்பை நகரம். வெள்ளக்காரன் ஆட்சியில் மலேசியாவும் சிங்கப்பூரும். அந்த நாட்டை விடுதலை பெற்ற பிறகு லீக்வானியோ தலைமை இருக்கிறான். என்ன சொல்றான்? only 10 years, 10 ஆண்டுகளில் இந்த உலகம் திரும்பி பார்க்கிற நாடாக என் நாட்டை நான் மாற்றுவேன். 1000 ஆண்டுகள் கழித்தாலும் என் நாட்டை எல்லா நாடும் புகழ்கிற உயரத்தில் வேண்டி வைப்பேன். வச்சாண்டானே. கல்வியில 3, மருத்துவத்தில் உலகத்தரம், எல்லாருக்கும் வேலை, ஊழல் லஞ்சம்ங்கிற வார்த்தை இல்லை, அருமையான சாலை, போக்குவரத்து, தடையற்ற மின்சாரம், ஒண்ணுமே இல்லை அவன் நாட்டில் கடலை தவிர. ஒரே ஒரு வளம். உனக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்கு. ஆனா என்ன இருக்கு? எல்லாம் இருக்கு. என்ன? இலவசம். மிக்சி இலவசம், எல்லாம் கருமம், கருமம். என் கனவை உங்ககிட்ட கத்தி கத்தி கடத்தி பார்த்தேன், புரியல. தாளில் எழுதி வச்சேன், புரியல. காகிதத்தில் எழுதினேன், படிக்கல. இப்போ என்ன பண்றேன்? படம் போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்பா நம்ம ஆட்சி இப்படி இருக்கும் பாருப்பா, எப்ப இந்த பாருப்பா அப்படி பண்றப்பான்னு. அதையாவது பார்த்து பார்த்து தொலைங்க. பார்த்துட்டு முடிஞ்சா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, முடிஞ்சா போடுங்க. ஆனந்தூர்ல எல்லாரும் போட்டிடுறாங்க. என் தங்கச்சி நீதிருக்க மகாலட்சுமி, அவளுக்கு இணையான அறிவான இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற அக்கறையான ஒரு வேட்பாளர் இருந்தா அவங்களுக்கு போடுங்க. நாங்கள் எங்க ஓட்டையும் உங்களுக்கு ஒரு சொல்லு இல்ல, பொது விவாதத்துக்கு போய் என் தங்கச்சியும் வரட்டும், அவளும் வருவா. உங்க மத்த வேட்பாளர் யாரு? வர சொல்லு, வர சொல்லு. என்ன செஞ்சாருன்னு சொல்லு, என்ன செஞ்சாருன்னு. ஒரு நேர்மையான ஆட்சியாளர், நேர்மையாக நல்லாட்சி கொடுத்தவன் என்ன இதுக்கு ஓட்டு காசு கொடுக்குறான்? தான் ஆட்சியின் சாதனையை சொல்லி சொல்லி வாக்க கேட்க வேண்டியதானே. எதுக்கு ஃப்ரீ ஸ்கீம், எதுக்கு டோக்கனுக்கு 8000, எதற்காக? தான் ஆட்சியின் சாதனை கணக்கெல்லாம் இருக்கு. கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி விட்டீர்கள். என்னென்ன நிறைவேற்றின்னு சொல்லி வாக்க கேட்டு போக வேண்டியதானே. நீங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருந்தா அப்புறம் ஏன் எங்க ஆத்தாவுக்கு 2000, அப்புறம் ஏன் டோக்கனுக்கு 8000? எப்படி? எதுக்கு? இங்கே ஆள் மாறுது என்னை பெற்றவர்களே, ஆட்சி மாறுது என் உடன் பிறந்தார்களே. ஆட்சி முறை மாறாது, மாறல. அதை மாற்றணும்னா நீங்க உங்க எண்ணத்தை மாற்றணும், சின்னத்தை மாற்றணும். உங்க எண்ணம் என்னவா இருக்கணும்?
என்னவா இருக்கணும்? ஓட்டு போட போகும்போது சாப்பிட்டு போவீங்க, குனிஞ்சு சாப்பாடை வைக்கும்போது சாப்பாடை பாருங்க. இந்த தட்டுக்கு சாப்பாடை தந்தவன் யார்? கடையில் தான் காய்கறி வாங்கினேன், அந்த கடைக்கு இந்த காய்கறி அரிசி பருப்பை தந்தவன் யார்? விவசாயி. அவங்க ஒரு தடவை என்னென்ன எப்படி நன்றின்னு மனசுக்குள்ள எண்ணத்தை வச்சுக்க. நன்றின்னு போ, வாக்குறதுக்கு போ, வாக்கு பெட்டியில பாரு. நீ எண்ணத்துல கொண்டு போனவன் என் சின்னத்துல இருப்பான் விவசாயி, அவனை பாரு. பார்க்கும்போது உக்ரைன் அதிபர், என் உடன் பிறந்தார்களே உக்ரைன் அதிபர், அவன் பிரதமரான பிறகு இந்த அரசு அலுவலகங்கள் என்னுடைய படத்தை எடுத்துருங்க. ஐ எம் நாட் ஐகான் அண்ட் ஐடென்டிட்டி. எடுத்துரு, நான் குறியீடோ ஒரு அடையாளமா இல்லை, என்னை எடுத்துட்டு உங்க அலுவலக மேசைக்கு முன்னாடி நீங்கள் பெற்ற பிள்ளைகள் குழந்தைகளின் படங்களை மாட்டி வச்சுட்டு உனக்காக கையெழுத்துக்கு வரும்ல கோப்புகள் ஃபைல்கள், அதில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன் பிள்ளை முகத்தை பாரு. நீ போடுற கையெழுத்தில் உன் பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்குன்னா போடு, இல்லைன்னா ஃபைலை தூக்கி தூர போடுன்ட்டு போயிட்டான். அதான் உன் மகன் மாற்றி சொல்கிறேன். நீ ஓட்டு போட போகும்போது உன் மகனை உன் பேரனை பேத்தியை பார்த்துட்டு போ. என் ஆத்தா அப்பா அண்ணன் தம்பி பார்த்துட்டு போய் ஓட்டு பெட்டியில் சின்னத்தை தேடு. எந்த சின்னத்துக்கு போட்டால் உன் பிள்ளைகளை ஒரு தடவை நினச்சிக்க, எந்த சின்னத்துக்கு போட்டால் நம்ம பிள்ளைக்கு நல்ல கல்வி கிடைக்கும். நான் கொடுப்பேன். ஃபின்லாந்து, சிங்கப்பூர், தென்கொரியாவை தாண்டி உலக தரம் என்கிறத உன் மகன் இங்கே இருந்து பேசுறல, ஃபின்லாந்தரா, சிங்கப்பூரா, தென்கொரியான்னு அங்கே இருந்து பேச வைப்பேன். உலகத்தரம், தமிழ்நாட்டின் கல்வித்தரம்னு பேச வைப்பேன். மருத்துவம் உலகத்தில் தமிழ்நாடு ஃப்ரீ, கட்டணம் இல்லாமல் தருவேன். மருத்துவத்தை, கல்வியை தரம் உயர்த்தி நாட்டின் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு, இவர்களுக்கு என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்குமோ அது ஆலந்தூர்ல கடைகோடி ஆத்தாப்பாக்கும் கிடைக்க வைப்பேன், அண்ணன் தம்பிக்கும் கிடைக்க வைப்பேன். நீ நம்பி படுக்கணும், நான் காப்பாற்றுவேன். அரசு மருத்துவமனை தான் தரமா இருக்கு, அரசு விற்கிறது தான், அரசு பள்ளிகளில் தான் தரமா இருக்கு. சொல்ல வைக்கல, நான் பிரபாகரன் மகன்லடா, நீ எழுதிடா, எழுதி. அதுக்கப்புறம் ஃப்ரீயது தூய குடிநீர், ஒரு சொட்டு தண்ணி காசுக்கு இல்லை. உன் வீட்டு வாசலை கொண்டாந்து ஊற்றுவேன் உன் மகன். தூய குடிநீர், தூய தண்ணீரை தருவேன், நஞ்சில்லாத தண்ணியை தருவேன், சுவாசிக்க நல்ல காற்று தருவேன். எப்படி? நாடங்களும் மரம். 10 ஆண்டுல பச்சை போர்வையால என் பூமியை போத்திடுவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு கொண்டு வந்து மரத்தை நடுவதற்கும் வளர்ப்பதற்கும் பலாயிரக்கணக்கான பிள்ளைகளை வேலைக்கு எடுப்பேன். சோலையா மாத்திடுவேன். சாலை பசுஞ்சோலை சாலை, பள்ளி பசுஞ்சோலை பள்ளி உருவாக்கிடுவேன். கனவு இது 3 தான் நான் கட்டணம் இல்லாமல் தருவேன். மற்றெல்லாம் காசு கொடுத்தா தான் தருவேன், ஆனால் தரமாக தருவேன், தடை இல்லாமல் தருவேன். என்ன பண்ணணும்? அங்கே போய் யோசிக்கணும், பிள்ளைய முகத்தை பார்க்கணும், பேரம்பேத்தி முகத்தை பார்க்கணும். யாருக்கு ஓட்டு போட்டால் நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க, இப்போ யோசிச்சு பார்த்து போடு. இல்லை நாடு மக்கள் நல்லா இருப்பாங்க உதயசூரியன் தான் நினைச்சுன்னா போடு. வந்தால் கூட கொஞ்சம் ஒழிஞ்சிடும், பாஸ் மார்க்க முடியும்னா போடு. ரெட்டலை வந்தால் நாடு நல்லா இருக்கும், போடு. அந்த இடத்துல யோசிச்சு பார்த்து போடு. எல்லாத்துலையும் சரியானதுக்கான தேடுவேன். பொண்ணுக்கு மாப்பிள்ளை நல்ல பையன், மாப்பிள்ளைக்கு பொண்ணு நல்ல பொண்ணு, சாப்பிட போனால் நல்ல கடை, நகை வாங்க போனால் நல்ல கடை, எல்லாத்துலையும் நல்லது. ஆனால் நாட்டாளர் மட்டும் நாதாரி பயில்களை தேர்வு பண்ணிவிடு, தருதலை பயில்களை தேர்வு பண்ணிடு. இந்த தேர்தலையாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சிந்திச்சு பார்த்து செய்கைய மாத்து. சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோங்க. என் தாத்தன் பாடி செத்து பல அரசாச்சு பட்டுக்கோட்டை. இது சிறுசால தவறு பெருசா இருக்கு, தெரிஞ்சும் தெரியாமல தெரிஞ்ச செஞ்சுட்டேன். கொஞ்சம் திருந்து மாற்றி போடு, விவசாய சின்னத்துக்கு போடு. ஆலந்தூர் தொகுதியில் நிற்கிற என் அன்பு தங்கை, என் ஆறுயிர் தங்கை மகாலட்சுமிக்கு இந்த மாதிரி படித்த பிள்ளைங்கள நாட்டை கொடு, ஓட்டை போட்டு நாட்டை கொடு, இல்லைன்னா நாசமாக போயிடும். என் தங்கச்சிக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி அடையுங்கள். என் தங்கச்சி வெல்ல வேணாம், நீங்க வெல்லுங்க. ஏன் உதயசூரியனுக்கு போட்ட அவர் வென்றார், மந்திரியானாரு, நீ தோத்து போனேன். ரெட்டலைக்கு போட்டீங்க, அவங்க ஜெயிச்சாங்க, நீங்க தோற்று போனீர்கள். இந்த சின்னங்களுக்கெல்லாம் போட்டீர்கள் இந்த கட்சி, அவர்கள் வென்றார்கள், நீங்க தோற்றீர்கள். முதன்முறையாக என் தங்கச்சி மகாலட்சுமிக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி நீங்களும் வெல்லுங்கள்
என் தங்கையும் வெல்ல வைங்க. இதுதான் மக்கள் அரசியல், மக்களுக்கான அதிகாரம். நாங்கள் எங்க இருந்தோம்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கூட்டத்தில் நின்னோம், உங்களோட தான் நின்னோம். சொன்ன நல்லா சொல்றானே கைதட்டணும். இப்ப என்ன பூரா யோக்கிய பெண் தெரிஞ்ச பிறகு அங்கிருந்து இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். அப்படித்தானே? உங்களிலிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்களுக்காக கொடுத்து எங்களை வெற்றி பெற செய்வதுதான் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது. எனவே அறிவு சமூகம் யோசிக்கணும். புரட்சி என்பது ஒரு தலைவர் மாற்றம், மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி எதை சொல்லும்? நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. என் தங்கை மகாலட்சுமி ஆலந்தூர் தொகுதியிலே வெல்க வெல்க வெல்க. நாம் தமிழர்.